ஹலோ கைஸ், இப்போ நம்ம வெஜ் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இங்கே காட்டுற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு, ஏன்னா வெங்காயம் அப்போ தான் வந்து நல்லா வதங்கும் கொஞ்சம் சீக்கிரமாக. ஸோ அதுக்காக சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அதை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆட். எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு வெஜ் ரைஸ், வெஜ் புலாவ் செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கிறத வச்சு செய்யலாம். நீங்கள் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க எல்லா வெஜ்ஜஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பட்டாணி என்கிட்ட இதெல்லாம் இருந்தது. ஸோ காலிஃப்ளவர் வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து மஞ்சள்தூள் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் எடுத்திருந்தேன். ஸோ வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ நான் வந்து 2 கப் எடுத்ததுனால நான் 3 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு அவ்வளோதான், ஒரு 2 to 3 விசில் விட்டு இறக்கிட்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் காலிஃப்ளவரை 65 பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து காட்டலை. ஜஸ்ட் என்கிட்ட இருந்த எல்லா மசாலையும் நான் சும்மா லைட்டாக ஆட் பண்ணி போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். ஜஸ்ட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, ஸோ என்கிட்ட இருந்த எல்லா பொடியும் லைட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் கார்ன் மாவு போட்டு, கொஞ்சம் கார்ன் மாவு வந்து ஒரு 65 ரேஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அப்படி ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டேன். அப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ண எதுவுமே அடி பிடிக்கல, சூப்பராக இருந்துச்சு. இனிலேருந்து நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.